உங்கள் ஆர்ஜே மீடியா 5 வருட பூர்த்தியை முன்னிட்டு பெருமையுடன் வழங்கும் குரல் மகுடம் அறிவிப்பாளர் போட்டி 2024. பல நூற்றுக்கணக்கான போட்டியாளர்கள் கலந்து கொண்ட விறுவிறுப்பான போட்டியின் 5வது சுற்று தற்போது. நான் நேசிக்கும் அறிவிப்புத்துறை அதற்கான களத்தை அமைத்து தந்தது ஆர்ஜே மீடியாவின் அறிவிப்பாளர் குரல் மகுடம். எனது பெயர் HM ஹப்சா, ஊர் மதுரங்குழி, மாவட்டம் புத்தளம். நான் ஆர்ஜே மீடியாவின் அறிவிப்பாளர் குரல் மகுடம் 5ஆம் சுற்று போட்டியில் தேர்வாகியுள்ளேன். அவனியில் அனைத்தையும் நேசிக்கும் நான் ஒலி அலையை ரசிப்பதில் தீரா மோகம் கொண்டவள். சிறு வயதிலிருந்தே நான் கல்வி பயிலும் காலத்திலிருந்து இன்று வரை அதன் மீது தீரா மோகம் கொண்டவளாய் இருக்கின்றேன். ஏனெனில் கல்வி கற்கின்ற காலத்தில் பல நிகழ்ச்சி தொகுப்புகளை வழங்கியுள்ளேன். அக்காலம் விரைவாக முடிவடைந்து விட்டன. அதனுடன் சேர்ந்து என் கனவுகள், திறமைகள், ஆசைகள் என அனைத்தும் முடிவடைந்து விட்டன. அத்தருணத்தில் மடிந்து போன என் கனவுகளும் ஆசைகளும் திறமைகளும் மீண்டும் துளிர்க்க தொடங்கியது. வாட்ஸ்அப் புலனம் வாயிலாக எனக்கு ஒரு வாய்ப்பினை பெற்று தந்தது இந்த ஆர்ஜே மீடியா ஊடகத்துறை. இத்துறை மூலம் பல நிகழ்ச்சி திட்டங்கள் நடாத்தப்பட்டு சாதனையாளர்களை கௌரவித்து உலகறிய செய்கின்ற சந்தர்ப்பத்தில்தான் ஊடகத்துறையில் ஆர்வம் கொண்ட நானும் ஓர் திறமையான சாதனையான பெண்மணி என்பதனை வெளிக்காட்டிட ஆர்ஜே மீடியாவின் அறிவிப்பாளர் குரல் மகுட போட்டியில் பங்கு பற்றினேன். என்னை போல் பல கனவுகளோடும் ஏக்கத்தோடும் காத்திருந்த ஊடகத்துறையை நேசிக்கும் திறனாளிகளுக்கு இறையோனின் கிருபையினால் ஆர்ஜே மீடியாவின் அறிவிப்பாளர் குரல் மகுடம் களம் அமைத்து கரம் தந்தது என்பேன். திறமைக்கு முதலிடம் வழங்கும் இந்த ஊடகத்துறையானது பல சாதனையாளர்களை உருவாக்கி அவர்களது திறமைகளை கௌரவித்து வருகின்றது. இன்று மட்டுமல்ல, என்றும் ஒவ்வொருவரினதும் கனவுகளையும் நனவாக்கிட ஆர்ஜே மீடியா இறையோனின் அருளால் அவனியில் இன்று வரை பவனி வருகின்றது. அதற்கு அடித்தளமாயிருந்த ஆர்ஜே மீடியா ஊடகத்துறை ஸ்தாபகருக்கு நன்றியை தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஊடகத்துறையை நேசிக்கும் ஒவ்வொரு உள்ளங்களும் தம் அறிவிப்பாளர் குரல் மகுடத்திறனை வெளிக்காட்டிட இந்த ஆர்ஜே மீடியாவினது அறிவிப்பாளர் குரல் மகுடம் 5ஆம் சுற்று போட்டிகளை கொண்டமைந்திருந்தது. இதில் 100க்கு மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து ஒவ்வொரு போட்டியாளர்களும் தாம் திறமையினால் ஒவ்வொரு சுற்றிலும் நீதியாகவும் நேர்மையாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இதில் நானும் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். சிரமத்துக்கு மத்தியிலும் பங்கு பற்றி முயற்சி செய்து 5 சுற்று போட்டி வரை தேர்வாகியுள்ளேன் என்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைவதோடு இறையோன் கிருபையினால் என்பதனை மறவாது எல்லா புகழும் இறையோனுக்கே என்று கூறி இறுதி சுற்று போட்டியிலும் நானும் ஒருவராக தேர்வாக வேண்டுமென எண்ணி இறையோன் துதிக்கின்றேன். முயற்சிக்கு முதலிடம் வழங்கும் ஆர்ஜே மீடியா இன்றும் திறமைக்கே முதலிடம் இன்று வரை வழங்கி வருகின்றன. அந்த வகையில் ஆர்ஜே மீடியா நாமம் உலகெங்கிலும் திகழ் கொண்டு சிறந்து மென்மேலும் அதன் பணி செழித்தோங்க வேண்டுமென நினைக்கின்றேன். காற்றலையோடு கவி பாடிட ஆர்ஜே மீடியா அலைவரிசையில் நானும் கவி பாடிட களம் அமைத்து கரம் தரும் என நம்புகின்றேன். முயற்சிக்கு முதலிடம் வழங்கும் ஆர்ஜே மீடியா பலத்துடனும் நலத்துடனும் என்றும் வாழ்க வளர்க.